பார்ட் 10. சேமியுங்கள். அந்த ஒப்பற்றவைகளுள் ஒன்றை விளைவிக்க தேவையான அந்த ஒற்றை காரணி எவ்வளவு அற்புதம்! செல்வத்தை நீங்கள் சேமிப்பதற்கு நான் முனையுறுத்துகின்றேன். அது அவ்வளவு காலம் ஆகாது. இருந்தாலும் ஒரு விதத்தில் சொல்ல போனால் அது ஒரு வழக்கமில்லாத செயல் இல்லையா? மக்களை சேமிக்க வைக்க அவர்கள் முன்னிறுத்தப்பட வேண்டுமா? என்னுடைய கணிப்பின்படி மக்களில் பலருக்கு அதற்கான தேவை இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட வருவாயை அடைந்த பின்னர் மக்கள் 3 விதமாக செயல்பட ஆரம்பிக்கின்றனர். சேமிப்பவர்கள், அவர்களால் சேமிக்க இயலாது என்று நினைப்பவர்கள், அவர்கள் சேமிக்க தேவையில்லை என்று நினைப்பவர்கள். இதோ கடைசி 2 வகையினருக்கான ஒரு கதை. எளிமையானதும் எளிதில் கவனத்துக்கு வராததுமான ஒரு வழி எதுவென்று தெரியுமா? வளத்தை கூட்டுவது என்பது உங்கள் வருவாயின் அளவினாலோ அல்லது அது ஈட்டிக் கொடுக்கும் வட்டியினாலோ ஆவதன்று, மாறாக உங்கள் சேமிப்பின் சதவிகிதத்தை பொறுத்தது என்பதே. திறமையின் வலிமை குறித்த கதை ஒன்றை காண்போம். 1970களில் உலகம் பொருளாதார ரீதியாக பறந்து கொண்டிருந்தது. அதன் தாக்கத்தை கணக்கிடுவது என்பது அரிதான செயலில்லை. உலகின் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் கச்சா எண்ணெயை உரித்து கொண்டு பிரம்மாண்டமாக வளர்ந்து வரும் வேளையில் நாம் எடுக்கும் கச்சா எண்ணெய் அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு ஈடு கொடுக்க இயலவில்லை. நல்ல வேளையாக கச்சா எண்ணெய் இல்லாமல் நாம் பின்னடையவில்லை. அதற்கு காரணம் தேவைக்கான கச்சா எண்ணெய் இருப்பதை நாம் கண்டுபிடித்து விட்டோம் என்பதிலோ அல்லது அதை மண்ணுக்குள் இருந்து ஏறி உறிந்து எடுத்து விட்டோம் என்பதிலோ அல்ல. கச்சா எண்ணெய் பிரச்சனையை நாம் சமாளித்ததற்கான காரணம் நாம் பயன்படுத்தும் வாகனங்கள், தொழிற்சாலைகள், வீடுகள் ஆகியவற்றை மேன்மேலும் திறப்படுத்தி எரிபொருளின் பயன்பாட்டை மட்டப்படுத்திவிட்டோம் என்பதுதான். இன்றைய நிலையில் அமெரிக்கா $1 ஜிடிபி மதிப்புக்கு 1950ஆம் ஆண்டை விட 60% குறைந்த எரிபொருளையே பயன்படுத்துகின்றது. மொத்த வாகனங்களின் சராசரி ஓடு தூரம் 1975ஆம் ஆண்டு இருந்ததை விட கேலனுக்கு 2 மடங்கு கூடுதலாக உள்ளது. 1989 ஃபோர்ட் டாரஸ் இருந்து வாகனம் ஒரு கேலன் எரிபொருளுக்கு 18.0 மைல்கள் ஓடியது. 2019 ஷெல்வி சபர்பன் மிகப்பெரிய வாகனம் ஒரு கேலன் எரிபொருளுக்கு 18.1 மைல்கள் ஓடுகின்றது. உலகம் தன்னிடம் இருந்த மொத்த எரிபொருள் சக்தியின் இருப்பளவை பெருக்கியதால் வளர்க்கவில்லை, மாறாக தேவையை சுருக்குவதன் மூலம் வளர்ந்தது. அமெரிக்காவின் எண்ணெய் மற்றும் நிலவாயு உற்பத்தியின் அளவு 1975ஆம் ஆண்டை விட 60% அதிகரித்துள்ளது. இதே நேரத்தில் பயன்பாடு திறனை 2 மடங்கு மேலாக அதிகரித்துள்ளது. எனவே உற்பத்தி பயன்பாடு திறன் இவ்விரண்டில் எது முக்கியமானது என்பதை நாம் எளிதாக உணரலாம். இதனால் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், உற்பத்திக்கான மூலங்களை கண்டுபிடிப்பது என்பது நமது கட்டுப்பாட்டில் இல்லை. ஏனென்றால் அது நிலவியல், புவியியல், தட்பவெட்ப நிலை, புவி சார்ந்த அரசியல் ஆகிய காரணங்களில் மிகவும் குறைவாக இருப்பதால் நிச்சயமற்றதாய் மூடுபொருளாய் உள்ளது. ஆனால் கிடைத்த எரிபொருளின் பயன்பாட்டு திறனை அதிகரிப்பது என்பது பெருமளவில் நம் கட்டுக்குள் வருவது. எளிதாக வாகனத்தையோ அல்லது இருசக்கர ஊர்தியாகவோ வாங்குவதன் மூலம் நாம் 100% எரிசக்தியின் பயன்பாட்டு திறனை கட்டுப்படுத்த இயலும். அந்த முடிவு நமது கையில் தான் உள்ளது. பணத்துக்கும் இதே கருத்து பொருந்தும். முதலீடுகளின் லாபங்கள் உங்களை செல்வந்தராக ஆக்கலாம். ஆனால் முதலீட்டுக்காக நாம் தீட்டும் பயன் தருமா? எவ்வளவு காலம் அந்த பயன் தரும்? சந்தை அதற்கு துணையாக தருமா? போன்ற இத்தகைய கேள்விகள் நம்முள் ஐயப்பாடுகளாகவே உள்ளன. வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் நிச்சயமற்றதாய் மூடு பொருளாகவே உள்ளது. தனி மனிதனின் சேமிப்பு, சிக்கனம் இவ்விரண்டையும் பொருளாதாரத்தின் சேமிப்பாகவும் பயன்பாட்டு திறனாகவும் காணலாம். இவை இரண்டும் செல்வந்தனாக மாற்றும் முறைகளில் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் வழிகளாகும். மேலும் இவை இரண்டும் இன்றைய நிலையில் எந்த அளவு பயன்பாட்டு திறனை கொண்டுள்ளனவோ அதே அளவு எதிர்காலத்திலும் 100% பயன்பாட்டு திறனை கொண்டவையாகவே இருக்கும். கையிருப்பில் அதிகமான பணம் இருப்பதையும் அல்லது மிகப்பெரிய அதிக அளவிலான லாபத்தை பெறுவதையும் மட்டுமே செல்வத்தை பெறுவதற்கான வழிகளாக எண்ணியிருந்தால் அது அவநம்பிக்கையை ஏற்படுத்தும். இந்த நிலை 1970களில் கச்சா எண்ணெய் தீர்ந்தது போய்விட்டால் நொடித்து போய்விடுவோம் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்களின் நிலையை ஒத்திருக்கும். எதிர்கால பாதை மிகவும் கடினமானதாகவும் நம் கட்டுப்பாட்டில் அடங்காததாகவும் தோன்றும். உங்கள் சேமிப்பையும் சிக்கனத்தையும் நீங்கள் எதிர்கால பாதையோடு பொருத்தி பார்த்தால் எதிர்காலத்தின் விதி உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். உங்கள் வருவாயிலிருந்து உங்கள் செலவுகள் போக விட்டு போன அந்த மிகைகளின் மொத்தமே உங்கள் செல்வம். அதிக வருவாய் இல்லாத நிலையிலும் உங்களால் சேமிக்க இயலும். ஆனால் அதிக சேமிப்பு விகிதம் இல்லாமல்
உங்களால் சேமிக்க இயலாது. இவ்விரண்டிலிருந்து எது முக்கியம் என்பதை நீங்கள் உணரக்கூடும். உங்கள் செல்வத்தின் மதிப்பு உங்கள் விளைவோடு நேர் விகித தொடர்புடையது என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். உதாரணமாக, நீங்களும் நானும் ஒரே மதிப்புடைய செல்வத்தை பெற்றுள்ளோம் என்று கொள்ளுங்கள். நீங்கள் என்னை விட திறமையான முதலீட்டாளர் என்று கொள்வோம். என்னால் ஆண்டுக்கு 8% லாபத்தை ஈட்ட இயலும். அதே நேரம் உங்களால் 12% லாபத்தை ஈட்ட இயலும் என்று கொள்வோம். ஆனால் நான் என் பணத்தை அதிக பயன்பாட்டு திறனோடு பயன்படுத்துகின்றேன். எனக்கு அதில் பாதி அளவு பணம் இருந்தாலே காலத்தை இன்பமாக கழிப்பேன். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை முறை சார்ந்த செலவு உங்கள் செல்வத்தின் ஏற்றத்தை போலவே ஏறுமுகத்தில் உள்ளது. நான் உங்களை விட திறமை குறைந்தவனாக இருந்தாலும் உங்களை விட அதிகம் சேமிப்பேன். என்னுடைய லாப சதவிகிதம் குறைவானதாக இருந்தாலும் என்னுடைய முதலீடுகளில் இருந்து வரும் தொகை அதிகமானதாகவே இருக்கும். வருவாய்க்கும் இந்த நிலை பொருந்தும். குறைந்த பணத்தில் நிறைவாக வாழும் முறை உங்களிடம் உள்ள செல்வத்துக்கும் உங்கள் விளைவுக்கும் இடையேயான வித்தியாசத்தை அதிகரிக்கும். அந்த வித்தியாசம் உங்கள் வருவாய் அதிகரிக்கும் போது ஏற்படுத்தும் வித்தியாசத்தை போன்றதே. ஆயினும் நிறைவாக வாழும் முறை எளிதாகவும் உங்கள் கட்டுப்பாட்டிலும் இருக்கும் முறையாகும். வருவாய் அதிகரிப்பு உங்கள் கட்டுப்பாட்டில் அமையாதது. அதிக சேமிப்பு சதவிகிதம் என்பது உங்களுடைய செலவுகளை குறைத்துக் கொள்ளுதல் என்றாகும். உங்கள் செலவுகளை குறைத்துக் கொண்டு நீங்கள் சேமிக்கும் தொகை நீங்கள் செலவழித்திருந்தால் ஆகும் தொகையை விட அதிகமாக வளரும் சக்தி வாய்ந்தது. இப்படியோ சிந்தித்து பாருங்கள். முதலீடுகளின் மூலம் ஆண்டுக்கு 0.1% லாபம் பெற ஆராய்ச்சியாளர்கள் எவ்வளவு நேரம் உழைக்க வேண்டியிருக்கும்? மில்லியன் மணிகளுக்கு மேல் உழைத்து பல பில்லியன் டாலர்கள் செலவழிக்கப்பட வேண்டும். இதன் மூலம் எது முக்கியமானது என்று அல்லது எதை இலக்காக கொள்ளல் வேண்டும் என்பதற்கான தெளிவு எளிதாக ஏற்படும். தற்போது வரும் லாபத்தை விட வெறும் 0.1% மிகை லாபத்தை பெற்ற வாரத்துக்கு 80 மணி நேரத்துக்கு மேல் செலவு செய்யும் முதலீட்டாளர்களும் இருக்கத்தான் செய்கின்றனர். தங்களுடைய வாழ்க்கை முறையில் 2 அல்லது 3% மேலான தேவையற்ற செலவுகளை குறைக்க ஆராயும் நேரம் அதைவிட குறைவாக இருக்கும் என்பதை அறியாமலும் இருக்கின்றனர். முதலீடுகளில் இருந்து வரும் பெருமதிப்பு லாபங்கள் மிகையான மாத வருவாய் ஆகிய இரு முறைகளும் மிகவும் மகிழ்ச்சிகரமானவைதான். சிலர் அவற்றை அடையலும் செய்கின்றனர். ஆனாலும் உண்மையில் மிக பெரும் அளவிலான உழைப்பு வருவாயின் ஒரு தரப்பில் மட்டுமே குவிக்கப்படுகின்றது. மறுதரப்பில் மிகவும் குறைவான கவனமே இருப்பதால் சிலருக்கு அதுவே பெருத்த வாய்ப்பாகின்றது. ஒரு குறிப்பிட்ட வருவாயை அடைந்த பிறகு உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு தற்பமைக்குள் எவ்வளவு அடங்கிறதோ அவ்வளவே. ஒவ்வொருவருக்கும் அடிப்படை தேவைகள் அவசியமானவை. அவற்றை அடைந்த பின்னர் அடுத்த நிலையில் வசதிக்கான தேவைகள் வருகின்றன. அவற்றையும் கடந்த பின்னர் உயர் வசதிகள், பொழுதுபோக்கு, அறிவுத்திடல் ஆகியவை சார்ந்த தேவைகள் வருகின்றன. அது குறைந்த அளவே ஆயினும் தேவைக்கு அதிகமான வசதிகளுக்காக செலவு செய்தல் என்பதே தற்பெருமையின் வெளிப்பாடே ஆகும். அத்தகைய செயல் நாம் பெற்ற அல்லது பெறப்போகும் செல்வத்தை மற்றவர்களுக்கு காட்ட துடிக்கும் தற்பெருமையே ஆகும். இப்படி சிந்தித்து பாருங்களேன். உங்களுடைய சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய வழிகளில் வலிமையான வழியாக வருவாய் அதிகரிப்பு என்றுமே ஆகாது. உங்களுடைய தன்னடக்கத்தை அதிகரிப்பதன் மூலமாகவே சேமிப்பின் அதிகரிப்பு சாத்தியப்படும். உங்கள் தற்பெருமைக்கும் உங்கள் வருவாய்க்கும் இடையிலான இடைவெளிதான் உங்கள் சேமிப்பை என்று நீங்கள் வரையறுக்கும் போது ஒரு நல்ல வருமானம் இருந்தும் ஏன் பலரால் சேமிக்க முடிவதில்லை என்பதை நீங்கள் உணரலாம். அடுத்தவர் செய்யும் செலவுகளை பார்த்து தாமும் அவ்வாறு செய்ய வேண்டும் என்ற நோக்கில் தன் தகுதிக்கு மீறிய நிலையில் தன் சிறகை விரிக்கும் மயிலை போல் தங்கள் உள்ளுணர்வுகளையும் மீறி தினம் தினம் திண்டாடும் நிலைதான் அது. நீடித்த சுய பொருளாதார வெற்றியை கண்டவர்கள் மற்றவர்கள் தங்களை பற்றி என்ன நினைப்பார்களோ என்றெல்லாம் பொருட்படுத்தாத மனநிலையை கொண்டவர்கள் அதுவே இருப்பர். உயர் வருவாய் கொண்டவர்கள் அப்படி இருப்பார்கள் என்று சொல்வதற்கில்லை. மக்களின் சேமிப்பு திறன் அவர்கள் நினைக்கும் அளவை விட அதிக கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது. குறைவாக செலவு செய்தால் சேமிப்பு சாத்தியப்படும். உங்கள் ஆசையை குறைத்தால் உங்கள் செலவும் குறையும். மற்றவர் நம்மை பற்றி எப்படி நினைப்பார்களோ என்பதை பற்றி கவலைப்படாமல் இருக்கும் குணத்தால் உங்கள் ஆசையும் குறையும். நான் இந்நூலில் பெரும்பான்மையான இடங்களில் என்னை வாதமாக வைப்பது பொருளாதாரத்தை விட மனோநிலையை பொறுத்தே பணம் அமைகிறது என்பதை. நீங்கள் சேமிக்க எந்த ஒரு சிறப்பான காரணமும் தேவையில்லை. சிலர் சேமிப்பதன் காரணமே அவர்கள் மொத்தமாக விலை கொடுத்து ஒரு வீட்டை அல்லது புதிய வாகனத்தை வாங்கவோ அல்லது தங்களுடைய ஓய்வு கால உதவிக்காகவோ ஆகும். அது மிகவும் சிறப்பானதுதான். ஆனால் குறிப்பிட்ட எதையோ ஒன்றை வாங்குவதற்காக மட்டுமே சேமிக்க வேண்டும் என்று இல்லை. ஓகே, சேமிப்பதற்கென்றே நீங்கள் சேமிக்கலாம். அப்படித்தான் நீங்கள் செய்தல் வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அப்படித்தான் செய்தல் வேண்டும். எதிர்பார்ப்புகள் நிறைந்த இந்த உலகத்தில் எதையோ ஒன்றை வாங்க விரும்பி சேமிக்கும் முறையே அறிவார்த்தமான முறையாக கருதப்படுகின்றது. ஆனால்
உங்களுடைய நிலை அப்படி இல்லை. வாழ்க்கையில் உங்களை நிலைகுலைய செய்யும் தவிர்க்க முடியாத மிகவும் கோரமான தருணங்களில் உங்களுக்கான வேலியாக அமைவது சேமிப்பே ஆகும். வெறும் செலவுகளை மட்டுமே இலக்காக கொள்ளாத சேமிப்பின் மற்றும் ஒரு பயன் 7ஆம் அத்தியாயத்தில் நாம் ஏற்கனவே விவாதித்ததாகும். அது உங்கள் காலத்தை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் பயனாகும். பணத்தினால் வாங்கப்படக்கூடிய கண்கூடான பொருள்களை எவரும் அறிவர். ஆனால் அந்த மறைவான பொருள்கள் மட்டும் உங்கள் அறிவுக்கு எட்டா கடினமானதால் அவை பார்வைக்கு அகப்படாது போகின்றன. கண்களுக்கு புலப்படாத அத்தகைய பயன்களே மிகவும் மதிப்பு மிக்க இன்பத்தை அதிகரிக்க செய்யும் திறன்களை கொண்டுகளாக அமைகின்றன. ஆனாலும் கண்ணால் அறியும் பொருள்களின் பயன்களே நம்முடைய முக்கிய இலக்குகளுக்கான தோற்றத்தை அளிக்கின்றன. செலவுக்கென்று குறிப்பிட்டு இலக்கேதும் இல்லாத சேமிக்கும் முறை உங்களுக்கு பல வழிமுறைகளையும் உங்கள் திட்டங்களுக்கேற்ற நெகிழ்வுத்தன்மையையும் வாய்ப்பையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறது. இலக்கை வசமாக்கும் தன்மையையும் அளிக்கின்றது. நீங்கள் யோசிக்க அது தேவையான காலத்தையும் அளிக்கின்றது. உங்களுடைய திட்டத்தை தேவைக்கேற்ப இடையிடையே மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் அது அளிக்கின்றது. சேமிப்பின் ஒவ்வொரு துளியும் என்றோ எவரோ உங்களுக்காக வாங்கி வைத்த ஒன்றை அவருக்காகவே உங்களுக்கு திருப்பி தருவதற்காக எதிர்காலத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்கும் வாய்ப்பு கடமை ஆகும். உங்கள் திட்டங்களுக்கேற்ற நெகிழ்வுத்தன்மையையும் காலத்தின் மீதான உங்கள் கட்டுப்பாடுமே நீங்கள் சேர்க்கும் செல்வம் அளிக்கும் கண்களுக்கு புலப்படாத லாபங்களாகும். வங்கியில் வைத்திருக்கும் தொகையின் மாற்றாக நீங்கள் நினைப்பது எந்த வாய்ப்பை பணிமாற்றமா, சீக்கிரம் ஓய்வடைவதா, இல்லை கவலையிலிருந்து விடுதலையா? அதை கணக்கிட முடியாது என்றே நான் சொல்வேன். அதை 2 வகைகளில் கணக்கிடப்பட முடியாது என்று என்னால் வாதிட இயலும். வாய்ப்புகள் ஒவ்வொன்றும் மிக பெரியவை, அதனால் அவற்றை நாம் மதிப்பிட இயலாது. மற்றும் ஒன்று, அவை லாபத்தின் சதவிகிதம் போல அளவீடுகளால் அறிய முடியாதவை. எவற்றை நாம் அளவிட முடியாதோ அவற்றை நாம் அலட்சியப்படுத்தியபடி கடந்து விடுகின்றோம். காலத்தின் மீது உங்கள் கட்டுப்பாடு இல்லை என்றால் எத்தகைய துரதிர்ஷ்டம் உங்கள் வழியில் வந்து வீழ்கின்றதோ அதை ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படுகிறீர்கள். ஆனால் நீங்கள் உங்கள் திட்டம் நெகிழ்வுகளை கொண்டதாக இருந்தது. காத்திருக்க உங்களுக்கு நேரமும் இருந்தால் கண்மூடித்தனமாக வாய்ப்புகள் தானாகவே உங்கள் மடியில் வந்து விழும். இதுவே சேமிப்பு நமக்கு அளிக்கும் கண்களுக்கு புலப்படாத லாபம். வங்கியில் உள்ள உங்கள் சேமிப்பு உங்களுக்கு வெறும் 0% வட்டியே தருகிறது என்று கொள்வோம். ஏதோ ஒரு சிறப்பான இலக்கை எட்டுவதற்காக நீங்கள் தற்போது இருக்கும் வேலையை விட்டுவிட்டு அதைவிட குறைந்த ஊதியத்தில் மற்றொரு வேலையை சேருவதற்கான தைரியத்தை அந்த சேமிப்பு உங்களுக்கு தருகின்றது. அல்லது காத்திருக்கும் வாய்ப்பற்ற நிலையில் மோசமான வழியில் முதலீடு நிலைக்கும் உங்களை தள்ளாது நல்லதொரு முதலீட்டு வாய்ப்புக்காக உங்களை காத்திருக்க சாத்தியப்படுத்துகிறது. கண்களுக்கு புலப்படாத அந்த லாபமே மிகவும் முக்கியமானதாகின்றது. உலகம் மிகவும் சிறியதாகவே இருந்து வருகின்றது. வரலாற்று ஆய்வாளர் ராபர்ட் கார்டன் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னர் 75% அமெரிக்கர்கள் தொலைபேசியையோ அல்லது இயல்பான அஞ்சல் தொடர்பையோ பெற்றிருக்கவில்லை என்கின்றனர். அதனால் வாய்ப்புகள் அந்த சுருங்கிய உலகத்துக்குள்ளாகவே இருந்து வந்தன. சராசரி அறிவாற்றலுடைய தொழிலாளி ஒருவர் அந்த ஊரின் மிகச்சிறந்த அறிவாளராக கருதப்பட்டார். அடுத்த நாள்களில் உள்ள மற்ற தொழிலாளிகளோடு போட்டியிட வேண்டிய நிலை இல்லாத காரணத்தால் அந்த ஒருவரே கொண்டாடப்பட்டார். அந்த நிலை இப்போது மாறிவிட்டது. இன்று தொழில்நுட்பத்தால் உலகம் சுருங்கிய காரணத்தால் இன்று ஒரு 100 அல்லது 1000 மனிதர்களுக்கு இடையே இருந்த அந்த போட்டி இப்போது உலகின் பல்வேறு இடங்களில் உள்ள மில்லியன் அல்லது பில்லியன் மனிதர்களுக்கு இடையே நடக்கின்றது. உடலை கொண்டு செய்யும் பணிகளை விட இது மூளையை கொண்டு செய்யும் பணிகளுக்கு மிகவும் பொருந்தும் உண்மையாகும். கல்வி, சந்தைப்படுத்துதல், ஆராய்ச்சி, தொழில் ஆலோசனை, கணக்கியல், கணியியல், இதழியல், மருத்துவம் என பல்வேறு துறைகளில் உலகின் ஒட்டுமொத்த திறமையாளர்களுக்கிடையும் போட்டி வேண்டியதாக உள்ளது. கணினி மயமாக்கல் இன்று பொறியியல் எல்லைகளை உடைத்தெறிந்து கொண்டிருக்கும் வேளையில் இன்னும் அதிக அளவிலான துறைகள் இம்முறைக்கு மாற வேண்டிய கட்டாயம் வரும். புது நிறுவனங்களுக்கான முதலீட்டாளரான மார்க் ஆண்டர்சன் இது குறித்து மென்பொருள் உலகை தின்று கொண்டு வருகிறது என்கின்றார். போட்டியின் இந்த பரவல் அதிகரித்து கொண்டு வரும் வேளையில் ஒரு கேள்வி உங்களுக்கு தோன்றலாம். எப்படி நான் இன்று வெல்வது? நான் புத்திசாலி என்பது நாளுக்கு நாள் மிகவும் முட்டாள்தனமாக தெரியும் பதிலாகும். ஏனென்றால் உலகில் கணக்கற்ற புத்திசாலிகள் உள்ளனர். ஏறக்குறைய 600 பேர் SAT தேர்வில் தேர்ச்சி பெறுகிறார்கள். மேலும் ஒரு 70,000 பேர் இலக்குக்கு மிக அருகிலான புள்ளிகளை பெற்று வருகிறார்கள். வெல்பவர்கள்தான் எல்லாம் என்னும் இன்றைய நிலையில் எல்லைகள் உடைந்த இவ்வுலகில் இத்தகையோரே உங்கள் நேருக்கு நேரான போட்டியாளர்கள். சுருங்கி கிடக்கும் நம்முடைய இந்த உலகில் அறிவாற்றல் மட்டுமே நமக்கு தகுந்த அனுகூலம் ஆகாது. ஆனால் திட்டங்களுக்கேற்ற நெகிழ்வுத்தன்மை அப்படியான ஒரு காரணியாகும். நீ பெரும் போட்டிக்கு உள்ளாகும் அறிவாற்றலை கொண்ட இந்த உலகில் முந்தைய பல்வேறு தொழில்நுட்பங்கள் தானியங்கிகளாக மாற்றப்பட்டு விட்டன. இந்த நிலையில் போட்டி என்பது தொடர்பு கொள்ளும் முறை, பிரிவு
நெகிழ்வுத்தன்மை போன்ற மென்திறன்களுக்கும் மிகவும் செறிந்த நுண்ணறிவுக்கும் மாறிவிட்டது. தகவமைத்துக் கொள்ளும் அந்த நெகிழ்வுத்தன்மை இருந்தால் உங்கள் வேலை வாய்ப்புக்காகவும் உங்கள் முதலீட்டுக்கும் நல்ல வாய்ப்புகளுக்காக நீங்கள் காத்திருக்கலாம். தேவை என்று வரும்போது புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளும் வாய்ப்புகளையும் நீங்கள் பெறலாம். நீங்கள் செய்ய இயலாத பணிகளை செய்யத்தகுந்த போட்டியாளர்களுடன் எதிர்த்து போட்டியிடுவதை விட கொஞ்சம் இடம் விட்டு உங்கள் விளைவுக்கும் திறமைக்கும் ஏற்ற பணியை உங்கள் வழியில் தேடிக்கொள்ளலாம். மிதமான கதியில் ஒரு புதிய செயல்முறையில் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டு வாழ்க்கையில் புதிய அனுமானங்களோடு அணுகலாம். மற்றவர் செய்ய இயலாத ஒன்றை செய்யத்தகுந்த அந்த தனித்துவம் உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டும் சில குணங்களில் ஒன்றாகும். இன்றைய நிலையில் அறிவாற்றல் என்பது தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய திறமையாகாது. காலத்தின் மீதும் உங்களுக்கான வாய்ப்புகளின் மீதும் நீங்கள் கொண்டிருக்கும் அதிக அளவிலான கட்டுப்பாடு உலகின் மிகவும் மதிப்புமிக்க செல்வமாக மாறி வருகிறது. எனவேதான் மேலும் மேலும் மக்கள் சேமிக்க முடியும், மேலும் மேலும் மக்கள் சேமித்தல் வேண்டும், அவர்கள் இன்னும் என்ன செய்தல் வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்கள் மூளையை பிசைந்து கொள்ளாதீர்கள். அதைத்தான் நான் சொல்ல இருக்கின்றேன்.